நான் பதவி ஏற்கும் போதே சொன்னேன், ஒரு நாள் தலைவராக இருந்தால் கூட இந்த கட்சிக்கு பொதுவெளியில எதவுனாலும் பொதுமக்கள் நம்புவாங்கன்னு தெளிச்சு விட்டு போனீங்களா என்ன அர்த்தம்? அது வாய் சவடா இல்ல இதுக்கு பேர் என்ன? அது வாயில எவ்வளவு குப்பை வந்தாலும் கூட்டிகிட்டே இருப்பீங்களா? நான் கேட்கிறேன், 100 நாள் வேலையில முறைகேடு நடந்திருந்தா நீங்க நேரம் அமைதியா இருந்திருப்பீங்களா? எதுக்கு வருஷம் 100 நாள் வேலை மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்துல அவார்டு வாங்குறாங்க? நான் ஏற்கனவே சொன்னேன், மாற்றம் என்பதுதான் மாற்ற முடியாதது. அதில் மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. நான் பதவி ஏற்கும் போதே சொன்னேன், ஒரு நாள் தலைவராக இருந்தால் கூட இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருப்பேன், உண்மையாக இருப்பேன், நேர்மையாக இருப்பேன். அதுக்கு மேலே ஓமந்தூரார் சொன்ன, அவர் எழுதின பதிவு, பேசின பதிவு தான். என்னைக்கு இதை நான் பிறருக்கு எடுத்து கொடுக்கிறோனோ, இந்த பதவியை மாற்றி தருகிறோனோ, என்றைக்கு நான் விடுவேன். அதை விட மகிழ்ச்சியானாலும் எதுவுமே கிடையாதுன்னு. ஆனால் அந்நிய வரைக்கும் விசுவாசமாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் எந்த குரூப்பும் சாராமல் தலைவர் ராகுல் காந்திக்காக நான் பணியாற்றுவேன், காங்கிரஸ் பேரியக்கத்துக்காக பணியாற்றுவேன். எங்க வேணாலும் மாத்திட்டோம். ஐபி சார், சிஐஏன்னு ஒன்று இருக்கு, FBI-ன்னு ஒன்று இருக்கு, அங்க கூட மாத்திட்டோம். அதுதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவருடைய உள்நோக்கம் என்னன்னு சொல்லிட்டேன். ரைட், நெக்ஸ்ட். சரி, இல்லை நீங்கள் தான் சொல்கிறேன், வாயில் தெளிச்சிட்டு போகாதீங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், உங்ககிட்ட விசாரிக்கிற ஏஜென்சி எல்லாம் இருக்கு. விசாரிக்கிற ஏஜென்சி கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்லுங்க, இல்லை நீதிமன்றத்துக்கு போங்க. பொதுவெளியில எதவுனாலும் பொதுமக்கள் நம்புவாங்கன்னு தெளிச்சு விட்டு போனீங்களா என்ன அர்த்தம்? அது வாய் சவடா இல்லை இதுக்கு பேர் என்ன? அது வாயில எவ்வளவு குப்பை வந்தாலும் கூட்டிகிட்டே இருப்பீங்களா? குப்பையா தானே வருது, சகதியா தானே வருது, சாக்கடையா தானே வருது. நீ என்ன பண்ண ஒரு மாநிலம்? இப்ப நான் என்ன பண்ணுவேன், எனக்கு சந்தேகம் இருந்தா இதை விசாரிக்கணும் ஒரு அறிக்கை கொடுப்பேன். அடுத்தது எங்க போவேன்? ஏஜென்சி கிட்ட போய் இதை விசாரிங்கன்னுவேன். ஏஜென்சி மறுதளிக்குதுன்னா எங்க போவேன்? நீதிமன்றத்துக்கு போவேன். இதானே செய்யணும், இதானே ஜனநாயகம். கோயபல்ஸ் வேலை செய்யக்கூடாது. கோயபல்ஸ் வேலை சொல்லி 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 ஒரு பொய்யை உண்மையாக்க முயற்சி பண்ணலான்ட்டு பண்ண முடியாது, மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதான் யதார்த்தம். எங்க 100 நாள், நான் கேட்கிறேன், 100 நாள் வேலையில முறைகேடு நடந்திருந்தா நீங்க நேரம் அமைதியா இருந்திருப்பீங்களா? எதுக்கு வருஷம் 100 நாள் வேலை மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்துல அவார்டு வாங்குறாங்க? ஒரு மாவட்டமா விருது வாங்குது. ஏன் விருது வாங்குது? ஊழல் நடந்தா விருது கொடுப்பாரா மோடி அரசு? அப்போ தப்பா நடக்கிறதுக்கு மோடி அரசு விருது கொடுக்குறாங்கன்னு ஒத்துக்கு வர அண்ணாமலை? சொல்லுங்க, விருது வாங்குறாங்க சார் இந்த திட்டத்துக்கு. அப்ப ஏன் விருது கொடுத்தாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் அவார்டு ஏன் கொடுக்குறாங்க? தப்பு நடக்குதுன்னா அவார்டு கொடுக்க கூடாதுல்ல? சரி, ரைட். இப்ப 5 மாசமா அதுக்கு நிறுத்தி வச்சிருக்கீங்க. சரி, தமிழ்நாட்டில் ஊழல் நடத்தி நிறுத்தி வச்சிருக்கீங்க, கர்நாடகாவில் நிறுத்தி வச்சிருக்கீங்க, தெலுங்கானால ஏன் நிறுத்தி வச்சிருக்கீங்க? சொல்லுங்க. பாஜக ஆளும் மாநிலங்களை கொடுத்துட்டு ஆளாத மாநிலங்கள்ல ஏன் நிறுத்தி வச்சிருக்கீங்க? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.